Shri Ram Jai Shri Ram Jai Shri தங்களுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்து அவரிடத்துல சொன்னார்கள். எந்த அளவுக்கு ராட்சதர்களால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களை நீதான் ரட்சிக்க வேண்டும். ஒரு ஜீவாத்மா இருக்கார், சம்சாரத்துல துன்பப்படுகிறார், மோட்சம் அடைய வேண்டும். என்ன பண்ணலாம்னால் ராமனுக்கு இவ்வளவு கவனக்குறைவாக இருந்து விட்டோமேன்னு ரொம்ப வருத்தம். ராமன் பிறக்கும் போதே இந்த வஸ்திரத்தோடு பிறந்திருக்கணும்னு சொல்ற அளவுக்கு அழகா இருக்குமா. நாங்களும் தான் ரொம்ப நாளா கச்சம் உடுத்திக்கிறோம், மாந்தோல் மரவுரி தரித்துக் கொள்ளுகிறோம், எங்களுக்கெல்லாம் அழகாவே இல்லை, ராமன் தரித்தால் தான் அது அழகா இருக்குன்னு நினைத்தார்களாம். அப்படி திகைத்து போனார்கள். ராமன் உள்ள வருகிறார். வந்த உடனே தங்களுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்து அவரிடத்துல சொன்னார்கள். ஏஹி பஷ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம். எங்களுடைய உடம்புகளை ராமா பார். ஒரு ரிஷிக்கு காது காணும், ஒரு ராட்சதன் கடிச்சுன்னு போயிட்டான். ஒரு ரிஷிக்கு 2 விரலை காணும், ஒரு ரிஷிக்கு கையையே காணும், ஒரு ரிஷிக்கு வஸ்திரத்தை பிடிங்கிட்டு போயிட்டான், ஒருத்தருக்கு பூணலை பிடிங்கிட்டு போயிட்டான். இதை போல என்னென்ன சொத்து இருந்ததோ அவர்கள் உடல்களை எல்லாம் காட்டி ஏஹி பஷ்ய சரீராணி, ராமா எங்கள் உடல்களை பார், எந்த அளவுக்கு ராட்சதர்களால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களை நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள். ஏன், அவர்களுக்கே நிறைய தவ வலிமை இருக்குமோ இல்லையோ. ரிஷின்னு சொன்னா நிறைய தபஸு யோகம் எல்லாம் செய்வார்கள். இப்ப விஸ்வாமித்திரர் ஒரு சாபம் கொடுத்து எத்தனையோ பேரை அழிக்க முடியாதா? வியாசர் துர்வாசர் சாபம் கொடுத்து மக்களை அழிப்பதில்லையா? அதை போல தண்டகாரண்யத்து ரிஷிகளும் சாபம் கொடுத்து அரக்கர்களை அழித்திருக்கலாமே, ஏன் ராமன் வரும் வரை காத்திருந்தார்கள்னா அதுக்கும் பதில் சொல்றா. ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வத் கர்ப்பபூதாக தபோதனாக. உண்மைதான், எங்க கிட்ட நிறைய தவ வலிமை உள்ளது, ஆனால் நாங்கள் எங்களை ரட்சித்துக் கொள்ள மாட்டோம். நீதான் அரசன், அரசன்தான் பிரஜைகளை ரட்சிக்கணுமே தவிர எனக்கு சக்தி இருக்கிறதுங்கிறதுக்காக நானே என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. உன்னுடைய கை பார்த்து இருக்கணும். ராஜாவினுடைய வில்லை நம்பித்தான் பிரஜைகள் வாழணுமே தவிர அவரவர்கள் கையில வில்லை எடுத்து சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பித்தால் அப்ப ராஜா மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும். பாரதந்திரியம்னு இதை சொல்லுவார்கள். ஒரு ஜீவாத்மா இருக்கார், சம்சாரத்துல துன்பப்படுகிறார், மோட்சம் அடைய வேண்டும். என்ன பண்ணலாம்னால் நானே கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் செய்து மோட்சம் அடையலாமான்னு கேட்டால் அது ஒரு தாழ்ந்த வழிதான். என்னதான் இருந்தாலும் நாம் அனைவரும் பகவானுக்கு சொத்து தானே. இப்ப நம்ம கிட்ட ஒரு வீடு சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டை யாரோ ஒருத்தர் ஆக்கிரமித்து கொண்டார். நாம் அந்த வீட்டுல வாழல, நாம வேற எங்கேயோ இருக்கோம். வெளியூர்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோ, அதை யாரோ ஒருத்தர் கூடி வந்து விட்டு அந்த வீடு எனக்கு சொந்தம்னு அவர் கொண்டாடி கொள்ளுகிறார். உடனே அந்த வீடே நேர நீதிமன்றத்துக்கு போய் காவல் நிலையத்துக்கு போய் நான் உண்மையான இவருக்குத்தான் சொந்தம், ஆனா வேற ஒருத்தர் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார், இந்த வழக்கை தீர்த்து வச்சு என்னுடைய உண்மையான உரிமையாளருக்கு என்னை திரும்ப கொடுக்க வேண்டும் இப்படின்னு எந்த சொத்து வீடா போய் வழக்காடும். வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரும் அவர் தான் நீதிமன்றத்தை ஏறி ஏறி இறங்கணும். என் சொத்து போச்சுன்னு அவர் கவலைப்படணுமே தவிர சொத்து தான் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காது. சுவாமிதான் சொத்தை ரட்சிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப இந்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் சொன்னது, நாங்கள் உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிறோம், அதனால் நீதான் எங்களை ரட்சிக்கணுமே தவிர கர்ப்பபூதாக நாங்கள்லாம் உனக்கு கர்ப்பத்தை போல. கர்ப்பத்தை ரட்சிக்க வேண்டியது தாயினுடைய பொறுப்பு, தானா கர்ப்பம் தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதை போல் எங்களுக்கு தவ வலிமை இருந்தாலும் ராமா நாங்கள் எங்களை ரட்சித்துக் கொள்ள மாட்டோம். நீ வர வேண்டும், சண்டை போட்டு அரக்கர்களை கொல்ல வேண்டும், நீதான் எங்களை ரட்சிக்கணுமே தவிர நாங்களாக ரட்சித்துக் கொண்டால் அப்ப ஆத்மாவினுடைய இயற்கை பாரதந்திரியம் என்கிற சுபாவத்தையே அழிக்கிறோம்னு அர்த்தம். நாம் என்னை காத்து கொள்ளக்கூடாது, பகவானையே எதிர்பார்த்திருக்கணுங்கிறது பாரதந்திரியம். அதை சட்டுன்னு மாத்தி இப்ப கஜேந்திரன் சண்டை போட்டு கொண்டிருந்தார், 1000 ஆண்டுகள் சண்டையிட்டார். அப்புறம் தன்னால முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பகவானை அழைத்தாரோ இல்லையோ, அதை போலத்தான் நாமும் நானே முயற்சி செய்கிறேன்னு முயல்கிறோம். என்னைக்கு இது நடக்காதுன்னு புரிகிறதோ அப்ப கையை விரித்து என்னால முடியாது, உன் திருவடிகளே சரணம், நீதான் ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம், சரணாகதி பண்றோமோ இல்லையோ. அதுதான் பாரதந்திரத்துக்கு தகுந்தது. நான் பகவானுக்கு சொத்து அடிபணிந்தவன். அப்ப என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு நான் முயலக்கூடாது, பகவான் தான் முயற்சிக்க வேண்டும்னு இவர்களுக்கு எண்ணம்.
அதனால் நீ ரட்சிக்கணும்னு இவர்கள் பிரார்த்தித்தார்கள். இதை கேட்ட உடனே ராமன் அப்படியே தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு போனாராம். பிரசீதந்து பவந்தோ மாம் ஹ்ரீரேஷாகி மமாதுலா எத் ஈதிருஷைரஹம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதா என்று ராமன் தெரிவிக்கிறார். தண்டகாரண்யத்து ரிஷிகள் எல்லாம் வந்து ராமனை சூழ்ந்து கொண்டு தங்க உடம்பையெல்லாம் காட்டி இப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்படுறோம், நீதானே ரட்சிக்கணும்னு கேட்ட உடனே ராமனுக்கு இவ்வளவு கவனக்குறைவாக இருந்து விட்டோமேன்னு ரொம்ப வருத்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.